ஸோ நம்ம இந்த ஹையரார்க்கியில் பார்த்த எல்லாமே வந்து ஒரு கோர்ட்டுக்கு சபார்டினேட்டாக தான் இருக்கிறாங்க அங்கே. சரிங்களா? ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 பிரின்சிபிள்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து ஒரு ரூல். இப்போ நீங்கள் போடுற கேஸில் நீங்கள் இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதை பொறுத்து தான் வந்து உங்கள் சூட் வந்து அளவு ஆகுறதும் அளவு ஆகாததும், தட் இஸ் அவங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டே ஆஃப் சூட். இப்போது டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் சப் ஜுடைஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து செக்ஷன் 11. டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் சப் ஜுடைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து செக்ஷன் 10 ஆஃப் சிபிசி. சரிங்களா? இப்போது இது ரெண்டுமே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சூட் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பார் தான் இந்த 2 டாக்டரினுமே. இது எப்போ வந்து எது அப்ளை ஆகும் அப்படின்றத பார்க்கலாம், அண்ட் ஏன் அப்ளை ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம். டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் சப் ஜுடைஸ் அப்படின்றது எப்போ அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து என் மேலே ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கீங்க. சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு ரெண்டல் டிஸ்பியூட்டு. இது வந்து உங்களுக்கு இது உள்ளவே வருது அந்த கேஸ். சரிங்களா? அதனால சொல்கிறேன், அதை நான் எடுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து லேண்ட்லார்டு, நான் வந்து டெனண்ட். சரிங்களா? இப்போது நீங்கள் ஒரு கேஸ் வந்து போட்டிருக்கீங்க ரிகார்டிங் என்னோட எவிக்ஷனுக்காக. நீங்கள் வந்து ஒரு ரெண்டல் டிஸ்பியூட் போட்டிருக்கீங்க. இப்போது அந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. தென் அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த சேம், இப்போ நீங்கள் லேண்ட்லார்ட், நான் டெனண்ட்டா, மேபி இப்போ நமக்குள்ளே முன்னாடியே நமக்கு வந்து ஒரு இது இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து நான் இப்போ தங்கியிருக்கிற அந்த இடத்த எனக்கே விற்கிறதுக்காக நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க கூட. பட் அது வாட்ஸோ ரீசன்ஸ் நீங்கள் வந்து அதை பாதியிலே நிறுத்திட்டீங்க. சரிங்களா? இப்போது நான் வந்து நீங்கள் எனக்கு என் மேலே இப்போ கேஸ் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நான் உங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கேன். என்னென்னா, ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்டு நான் சிவில் கோர்ட்டில் அதை நம்ம படிப்போம். நம்ம ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டுன்ட்டு ஒன்று இருக்குது, நம்ம படிப்போம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. பட் இந்த கான்ட்ராக்டில் ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து அதை ப்ரீச் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய டியூட்டியை செய்யாமல் விட்டுருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பார்ட்டி வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்டு சிவில் கோர்ட்டில் கேஸ் போடலாம். சரிங்களா? இப்போது நான் அந்த கேஸ் உங்கள் மேலே போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இப்போது இங்கே வந்து ரெண்டுமே வந்து சேம் பிரச்சனை தான். லைக் இப்போ நான் ஆல்ரெடி அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். இதுதான். இப்போது நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், இப்போது இந்த கேஸ் நான் இந்த ரெண்டல் கேஸை நீங்கள் போட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்கள் மேலே நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே இது சரியாக வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஏன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போது உங்கள் மேலே ஆல்ரெடி இப்போது நீங்களும் நானும் வந்து ஒரு லீகல் ஹேர். சரிங்களா? இப்போது நம்ம ரெண்டு பேருமே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டில் இருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ப்ராப்பர்ட்டியை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இப்போ அந்த கேஸ் வந்து ஆல்ரெடி கோர்ட்டில் போயிட்டுருக்கு. இப்போது அது ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நான் வந்து இப்போ திருப்பி அதில் வந்து நான் ஒரு கேஸ், அந்த கேஸ் வந்து நீங்கள் என் மேலே போட்டிருக்கீங்க. சரிங்களா? பார்ட்டிஷனு நான் வந்து உங்களோட சொத்தையும் சேர்த்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் அதை உங்களுக்கான பங்கை என்கிட்ட வந்து கேட்குறீங்க. சரிங்களா? இது ஆல்ரெடி போயிட்டுருக்கு. நான் இப்போது இன்னொரு கம்பீட்டன்ட் கோர்ட்டில், சரிங்களா, கம்பீட்டன்ட்டுன்னு நான் சொல்கிறது வந்து இங்கே ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற கோர்ட்டில். சரிங்களா? நீங்களே ஆல்ரெடி இப்போ அந்த ஒரு கேஸ் போயிட்டுருக்குன்னா நீங்களே ஆல்ரெடி ஒரு கம்பீட்டன்ட் கோர்ட்டில் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க, அந்த கேஸ் போயிட்டுருக்கு. இப்போது நான் புதுசாக ஒரு கேஸ் எடுத்துகிட்டு வரேன் நான் அங்கே போயிட்டு. இப்போது அது அலௌடா இல்லையா அப்படின்னு கேட்டால் டிஸ்மிஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா, சேம் பார்ட்டிஸு சேம் ப்ராப்ளம்காக சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷனில் ஆல்ரெடி ஒன்று போயிட்டுருக்கு. இப்போது நான் வந்து அது இன்னொன்று நான் புதுசாக ஆரம்பிக்கக்கூடாது இல்லையா? அது வந்து கோர்ட்டோடைய டைமை வேஸ்ட் பண்ணும், எஃபர்ட்ஸை வேஸ்ட் பண்ணும். இது வந்து ஒரு அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸாக அவங்க எடுத்துப்பாங்க அந்த மாதிரி நான் பண்ணால். ஸோ அப்போ வந்து டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் சப் ஜுடைஸ் அங்கே அப்ளை ஆகும். அங்கே வந்து உங்களுக்கு அதை அலோவ் பண்ண மாட்டாங்க.
இனிஷியேட்டே பண்ண மாட்டாங்க அந்த கேஸை. அப்படி அளவாகி வந்து ஹியரிங்க்கு வந்ததுனால நீங்கள் வந்து சொல்லலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி கேஸ் போயிட்டுருக்கு, ஸோ இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க அதை. சரிங்களா? இது வந்து டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் சப் ஜுடைஸ். நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வருவோம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கேஸ் போட்டிருக்கேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் மேலே. சரியா? சேல் அக்ரிமெண்ட் நீங்கள் ப்ரீச் பண்ணியிருக்கீங்க, நான் உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் என் மேலே கேஸ் போடுறீங்க ரெண்டலுக்காக. என்னென்னா நீங்கள் லேண்ட்லார்ட், நான் டெனன்ட். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து எவிக்ஷனுக்காக நீங்கள் எவிக்ட் பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துறீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் காலி பண்ணல இடத்த. இப்போ நீங்கள் என் மேலே கேஸ் போடுறீங்க. இப்போது இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? இப்போ இது இங்கேயுமே வந்து உங்களுக்கு டவுட். இதெல்லாம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஏரியாஸ். இப்போ வந்து உங்களுக்கு சேம் ப்ராப்பர்ட்டி தான், சேம் ப்ராப்ளம் தான் நமக்குள்ளே போயிட்டுருக்கு, சேம் பார்ட்டிஸு. இங்கே வந்து இது அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்றது பார்ப்போம். ஒரே நிமிஷம். சிவனேஷ், நான் இப்போது ஹைலைட் பண்ணியிருக்கிறது படிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஓகே. ஓகே ஓகே. ஸோ புரியல. பாட்னா இது வந்து அந்த ஹைகோர்ட், பாட்னா ஹைகோர்ட்ல வந்து இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லேண்ட்மார்க்கான கேஸ்ப்பா. இது நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி ரெஸ் சப் ஜுடைஸ்ன்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா இதை கண்டிப்பாக எழுதணும். சரிங்களா? இப்போது நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன், சேம் பார்ட்டிஸ் எல்லாமே இருந்ததுனாலும் பட் இவங்களோட இங்கே ரிலேஷன்ஷிப்புன்றது வேறு. லைக் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட்டில் ப்ரீச் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டதில் வந்து அது வேறு. சரிங்களா? அதே லேண்டை வச்சு தான் இருந்ததுன்னா, அதே ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் இருந்தது அப்படின்னாலுமே உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் அது தனி ப்ரேயர், தனி விஷயம் எல்லாமே. ஆனால் இங்கே வந்து ரெண்டல் டிஸ்பியூட்டில் வந்து அங்கே விஷயமே உங்களை எவிக்ட் பண்ணுறது மட்டும்தான். இப்போ வேணும்னா இப்போ நீங்கள் வந்து எவிக்ட் ஆகிட்டு கூட உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் அதை திருப்பியும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வரலாம் கைக்கு.
சரிங்களா? பட் அதுவே வந்து ஒரு ஆன்கோயிங் கேஸ் தான் அது. அங்கேயே இன்னும் டிசைட் ஆகல. அப்படி இருக்கும்போது, இப்போ அத நம்ம இங்க கொண்டு வர முடியாது. இது 2மே டிஃபரெண்ட் ரிலீஃப் தான் கேக்குது. டிஃபரெண்ட்டான ஒரு அ காஸ் ஆஃப் ஆக்ஷனா தான் இருக்கு இங்க. ஸோ இங்க வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் சாரி ரெஸ் சப் ஜுடைஸ்ன்ற அந்த டிஃபென்ஸ நம்ம கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நான் அந்த செக்ஷன் நம்ம படிக்கலாம் நம்ம. செக்ஷன் 10 ஆஃப் சிபிசி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நானே படிக்கிறேன். ஸ்டே ஆஃப் சூட். ஸ்டேன்றது எப்போ பண்ணுவாங்க? உங்களுக்கு இப்போ நீங்க ப்ரெசென்ட்டா போட்டிருக்க சூட் வந்து எப்போ வந்து ஸ்டே ஆகும்? தட் இஸ் அப்படியே ஹால்ட் அப்படியே நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்றது பார்ப்போம். No court shall proceed with the trial of any suit in which the matter in issue is also directly and substantially in issue in a previously instituted suit between the same parties or between the parties under whom they or any of them claim litigating under the same title where such suit is pending in the same or any other court in India have jurisdiction to grant the relief claimed or in any court beyond the limits of India established or continued by central government and having like jurisdiction or before the Supreme Court. அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு சூட் நடந்துகிட்டு இருக்கும்போது சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் சேம் ரிலீஃப் சேம் பார்ட்டிஸ் வந்து இன்னொரு கம்பீட்டன்ட் கோர்ட்டில் கேஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போட்டால் அது வந்து தப்பு. அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த டாக்டரின். சரிங்களா? நீங்கள் அதை பிரேக் டவுன் பண்ணி படித்து பார்த்தாலும் அதுதான் உள்ளே இருக்கும். நீங்கள் அதை பண்ணி சொல்லவா சிவனேஷ்? திருப்பி இதை படிக்கவா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸெப்ஷன் மட்டும் இருக்குது. என்னென்னா பெண்டன்சி ஆஃப் அ சூட் இன் ஃபாரின் கோர்ட் does not preclude the courts in India from trying a suit founded on the same cause of action. அதாவது உங்களுக்கு இது வந்து வித்தின் இந்தியாக்குள்ள நீங்க இதே மாதிரி ஒரு கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இங்க வந்து உங்களுக்கு இதுவே இந்த ரிஸ் சப் ஜுடைஸ் வந்து அப்ளை ஆகும். இல்லை அப்படின்னா ஃபாரின் கோர்ட்ஸ்ல நடக்குது அப்படின்னா அதனால இங்க இருக்கிற கோர்ட்டை வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அது தப்பு. இது வந்து இந்த டெரிட்டரிக்கு இது அப்ளை ஆகும். சரிங்களா? இப்போ இது வந்து ரெஸ் சப் ஜுடைஸ். சரிங்களா? இப்போ இதோடைய எசென்ஷியல்ஸ் காம்பவுண்ட் இதோட இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிவனேஷ் இது படிங்க. Essential conditions for stay of suits. The matter must be instituted at a different times. The matter in issue in the latest suit should be directly and substantially in issue in the earlier suit. Such suit should be within the same parties. If earlier suit is pending either in the same court or in any other competent court, but not before a foreign court. ஓகே. இப்போ இது எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன இப்போ நீங்கள் இதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா சிவனேஷ்? ட்ரை பண்ணுறீங்களா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்ல சூட் அப்படின்றது வந்து கேஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. லீகல் டெர்மினாலஜி வந்து டூ சூட்ஸ் சூட்ஸ். different cases indicate that different for data already replacement to be again process with same party to the paragraph
இப்போ செகண்ட் டைம் சூஸ் பண்றோமா அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ப்ராப்ளம் அந்த அதுக்கான ஃபர்ஸ்ட் டூ பிரேக்ஸ் பண்ணதுக்கான ப்ராப்ளம் இல்லைன்னா அதுக்கான பர்பஸ் திருப்பி இதுலயே வரக்கூடாது. கரெக்ட். Such soup should be within same parties. அந்த மாதிரி டைப் ஆஃப் டிஷ் வந்து ரெண்டு பேர் அதே பார்ட்டிஸ் கூட அது சேவ் கிடையாது. ஸோ சேம் பார்ட்டிஸ் சேம் காஸ்ட். சூப்பர். Various food is still pending either in the same cook or in any other competent cook, but not before a time. அதாவது அப்படி ப்ரீவியஸா டைப் பண்ண சூப் வந்து எதுல வேணாலும் இருக்கலாம், இருக்கலாம், இல்லைன்னா அதே கோட்ல கூட இருக்கலாம். இதுல வந்து பாயில் கோட்டை தவிர எதுல வேணாலும் இருக்கலாம். ஓகே சூப்பர். அதுல பெண்டிங்ல சூப்பர். ஓகே, இது இப்போ உங்களுக்கு ரெஸ் சப்ஜுடைஸ்னா என்னன்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெஸ் ஜுடிகேட். இல்லப்பா, நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. ஓகே, நம்ம இப்போ ரெஸ் சப்ஜுடைஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ரெஸ் ஜுடிகேட்டா பார்க்கலாம். இது வந்து எப்போனா இந்த பேர்லேயே உங்களுக்கு இது கொஞ்சம் சிமிலராகவும் இருக்கும், பட் கான்செப்ட் வந்து டிஃப்ரெண்ட். இது என்ன அப்படின்றது பேசிக்காக உங்களுக்கு ஜஸ்டாக சொல்கிறேன். ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்றது இப்போ ரெஸ் சப்ஜுடைஸ் என்னது, ஒரு ஆன்கோயிங் கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு அப்போ நம்ம திருப்பியும் சிமிலரான ஒரு கேஸை நம்ம திருப்பியும் ஃபைல் பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா? இப்போ ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்றது ஆல்ரெடி டிசைட் பண்ண முடிஞ்ச கேஸ் இருக்கிறப்போ நம்ம திருப்பியும் சேம் ப்ராப்ளம் சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்குன்னு திருப்பி எடுத்துட்டு வரக்கூடாது. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி டிசைடட் கேஸ்ன்னா என்ன வரும் சிவனேஷ்? நம்ம என்ன படிச்சோம்? அதுக்கு லீகல் டேர்ம் என்னது? பிரசிடென்ஸ். அது ஆல்ரெடி ஒரு செட்டில்டு லாவா இருக்கு. ஆல்ரெடி இப்போ கோர்ட் வந்து ஒரு விஷயத்த செட்டில் பண்ணி முடிஞ்சிச்சுன்னா அதுவே வந்து இட் பிகம்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் லா இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம திருப்பியும் சேம் ப்ராப்ளம்க்கு வந்து நம்ம திருப்பியும் புதுசாக நம்ம ஃபைல் பண்ணி அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ அது வந்து அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் தான். ஸோ அதை தடுக்கிறது தான் வந்து இந்த ரெஸ் ஜுடிகேட்டா. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும், இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இந்த ரெண்டு கான்செப்ட்டுக்கும். ரெஸ் சப்ஜுடைஸ்ன்றது ஆன்கோயிங்காக. என்னப்பா? கரெக்ட். நான் அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா உங்களுக்கு இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ரெஸ் சப்ஜுடைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அந்த ஹைரார்கி பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அதுல முன்சிஃப் கோர்ட் தான் வந்து லோவர் கோர்ட்னு சொல்றோம் நம்ம. இப்போ அந்த லோவர் கோர்ட்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம ஒரிஜினல் சூட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வர சூட்டுக்கு பேரு ஒரிஜினல் சூட். சரிங்களா? அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நான் அதே டைம்ல திருப்பியும் சேம் ப்ராப்ளம்க்கு நான் திருப்பி இன்னொரு கேஸ் போடுறேன்னா அங்கே இந்த ரெஸ் சப்ஜுடைஸ் வந்து நான் என்னோட கேஸ் வந்து நான் போடுற கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ரெஸ் ஜுடிகேட்டால பார்த்தீங்களா, இப்போ ஆல்ரெடி இப்போ அதே முன்சிஃப் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ எனக்கு அங்கேருந்து செட்டில் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து என் ஃபேவராக வரல. சரிங்களா? செட்டில் ஆன ஒரு கேஸ் அது, தட் இஸ் டிசைடட் கேஸ் அது. இப்போ நான் வந்து அப்பீல் போகலாம். ஹைரார்கியில் இருக்க மேலே இருக்க கோர்ட்டுக்கு நான் அப்பீல் போகலாமே தவிர்த்து நான் திருப்பியும் சேம் அதே கோர்ட்டில் கம்பீட்டன்ட் அந்த ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் காஸ் வரும் பார்த்தீங்களா, கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸில் வந்து நான் திருப்பிலாம் போட முடியாதது, புது கேஸாக நான் போட முடியாதது. சரிங்களா? பட் எனக்கு அது வந்து அப்பீலுக்கு முடியும். என்னால் எனக்கு அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. நான் அதுதான் ஆக்சுவலி சொல்ல வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்களே கேட்டீங்க. அது எனக்கு லைக் உங்களுக்கு புரியுதுன்றது வந்து ஒரு என்ஷூர் பண்ணுது இது. ஸோ இப்போ இது வந்து நம்ம ரெஸ் ஜுடிகேட்டாவோட இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ரெண்டுத்தையுமே தனித்தனியாகவும் எழுதி சொல்லி கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ரெண்டுத்தையோட டிஃப்ரென்ஸை கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதை ப்ரொவிஷனாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா அதோட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது அப்படியே லைனா படிக்கிறீங்களா சினேஷ்? நான் ஜூம் பண்ணவா?
கரெக்ட் தான். under whom they are any of them claims, litigating under the same title in a court competent to try such subsequent suit for this suit, in which such issue has been subsequently raised and has been heard and finally decided by such court. Explains the law. இருங்க ஒரு நிமிஷம் ஷினிஷ். இப்போ நீங்க இது ஸ்டார்டிங்ல படிக்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல, இது வந்து போன தட் இஸ் முன்னாடி இருந்த செக்ஷன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இங்க அண்ட் ஹாஸ் பீன் ஹியர்ட் அண்ட் ஃபைனலி டிசைடட் பை சச் கோர்ட். நான் இப்போ உங்களுக்கு செக்ஷன் 10 காட்டுறேன். இங்க வந்து சேம் லிட்டிகேட்டிங் அண்ட் சூட் இஸ் பெண்டிங்னு காட்டுது. கரெக்ட் பாத்தீங்களா? கோர்ட் இன் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற லிட்டிகேஷன், தட் இஸ் சூட்டு. அது வந்து ஆமா முடிஞ்சது, செட்டில்டு. இப்போ நான் அதுக்கு வந்து வெறும் அப்பீல் மட்டும் தான் போக முடியுமே தவிர நான் புதுசாலாம் கேஸ் போட முடியாது அதுக்குன்ட்டு. சரிங்களா? இப்போ எக்ஸ்பிளனேஷன் ஒன்னொன்னா படிங்க. Explanation of that. The expression former suit stands no case suit which has been decided prior to a suit in question whether or not was distributed prior to a suit. ஒரு நிமிஷம். எனக்கு எக்ஸ்பிளனேஷன் 1 வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அதாவது ஃபார்மர் சூட் அப்படின்னு இந்த வார்த்தை அந்த ப்ரொவிஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்கல்ல, அப்படின்னா என்னன்னா நம்ம ப்ரீவியஸா நம்ம ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். இல்ல ஃபார்மர் சூட்ன்றது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ்லி கொண்டு வந்திருக்கு டிசைட் ஆன கேஸ், அததான் வந்து ஃபார்மர் சூட் அப்படின்றாங்க. தென் எக்ஸ்பிளனேஷன் 2. For the purpose of this section, the competence of court shall be determined irrespectively of any provision as to right of appeal from the decision of this court. ஓகே. ஸோ இங்க கம்பீட்டன்ஸ் ஆஃப் கோர்ட் அப்படின்றது நம்ம எங்க டிசைட் பண்ணுவோம்? இப்போ ரைட் ஆஃப் அப்பீல்ன்றது வந்து என்னது, நீங்க சொன்ன மாதிரி ஆல் டுகெதர் டிஃப்ரெண்டான ஏரியா. அதுக்குள்ள இந்த டாக்ட்ரின் ஆஃப் ரெஸ் ஜுடிகேட்டா வராது. பட் கம்பீட்டன்ஸ் ஆஃப் கோர்ட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு அந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் இதெல்லாமே சேர்ந்து வரணும். அந்த கோர்ட்டுக்கு அந்த மேட்டரை ஹியர் பண்றதுக்கான பவர்ஸ் இருக்கணும். அதுக்கு பேர் தான் அந்த ஜூரிஸ்டிக்ஷன். சரிங்களா? The matter above referred to such in the former suit has been alleged by one party and either denied or expressly or impliedly by the other. ஓகே. ஸோ அது வந்து அலெஜ்டுன்னு சொல்லுவாங்கப்பா. அப்படின்னா என்னன்னா, இப்போ அந்த அதே மேட்டர்ல லைக் த சேம் அந்த ஃபார்மர் சூட்லயும் வந்துட்டு த சேம் மேட்டர் இருக்கணும். அங்கேயும் வந்துட்டு ஒரு பார்ட்டி வந்துட்டு இன்னொரு பார்ட்டிக்கு மேல ஒரு அக்யூசேஷன், அது பேர் தான் அலெஜ் பண்றதுன்னு சில குற்றச்சாட்டுலாம் அவங்க வைக்கணும். அது இன்னொரு பார்ட்டி வந்து அதை டினை பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து அதை அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சேம் செட் ஆஃப் அதே குற்றச்சாட்டு வந்து அவங்க திருப்பியும் ஒரு ஓஎஸ் போட்டு வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஓகே. எக்ஸ்பிளனேஷன் 4. என்னப்பா? இது தேர்ட் ஒன் திருப்பி சொல்லணும்னு சொல்றியா? ஓகே. ஃபோர்த் சொல்லவா? ஓகே. Any matter which might and out have been made ground of defense or attack in such formal suit shall be deemed to have been a matter directly and substantially in issue in such suit. அதாவது
நான் இப்போ ப்ரீவியஸ் சூட்ல வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு டிஃபென்ஸ் வைக்கிறேன் அண்ட் ஒரு எவிடன்ஸ் நான் அங்கே கொடுக்குறேன் அப்படின்னா அது அந்த இஷ்யூவோட முடிஞ்சிருச்சு. நான் இப்போ புதுசாக திருப்பியும் வந்து அங்கேயே வந்துட்டு ஒரு செட்டில்ட் லாவோ அதுவும் அதை கோர்ட் வந்து அட்மிட் பண்ணிக்கிச்சு. நான் அதை திருப்பியும் எங்க கொண்டு வர முடியாது அப்படின்றாங்க. இது நீங்க சொல்லுங்க பாப்போம். பிளெயிண்ட் அப்படின்றது வந்து அது நம்ம பார்ப்போம். இப்போ பிளெயிண்ட் அப்படின்றது வந்து ஒரு சூட்ல நீங்க ஒரு கேஸ் போடுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்க எப்படி எப்படி இப்ப கேஸ் போடுறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்படின்னா என்னதான் இருக்கும், எப்படி அவங்க அந்த கேஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னா ஒரு பிளெயிண்ட்ன்றது பேசிக்கலி ஒரு பெட்டிஷன். இந்த பிளெயிண்ட்டுக்கு பெட்டிஷனுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் நான் உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். கோர்ட்டுக்கு வந்து இப்போ நீங்க உங்களுடைய பிரச்சனையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி யார் மேல நீங்க உங்களுக்கு டிஸ்பியூட்டோ, இது வந்து சிவில்ன்றதுனால தான் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டா நீங்க பண்றீங்க. ஸோ அதுக்கு வந்து இது வரும். மற்ற கிரிமினல் கேசஸ்ல வேற. சரிங்களா? நீங்க இப்போ அந்த பிளெயிண்ட்டு அதுல வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்க இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தது, தென் அதுக்கான நீங்க கடைசி எவிடன்ஸ் என்னென்ன, அப்புறம் அண்ட் ஆல்சோ உங்களுக்கான ரெமடி என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றது எல்லாத்தையும் எழுதி கோர்ட் ஃபீஸ் பே பண்ணி நீங்க வந்து கோர்ட்ல ஃபைலிங் செக்ஷன் ஒன்று இருக்கும் அங்கே கொடுப்பீங்க. அங்கே பண்ணதும் அவங்க அதை எடுத்துக்கிட்டு தென் அதை வந்து கோர்ட்டில் நம்பரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கேஸ் எடுத்துக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி நம்பர் ஆகும் டேட்டில். அதாவது இந்த டேட்டுக்கு இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அங்கே கோர்ட்டில் ஹியரிங்க்கு வரும். அண்ட் அது அடுத்தடுத்த டேட்டுக்கு அவங்களே அதை மாற்றுவாங்க. சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து பிளெயிண்ட். இப்போ நீங்கள் வந்து என் மேலே கேஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னப்பா இவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு ஆர் இதெல்லாம் கரெக்ட். ஆமா. இப்ப நீ அது வந்து இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க வந்து நான் வந்து உங்ககிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கேன். சரிங்களா? நீங்க எனக்கு கடனா கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் அந்த கடனை உங்களுக்கு நான் திரும்பி தரல. இப்போ நீங்க வந்து என் மேல கேஸ் போடுறீங்க. நீங்க வந்து இதே மாதிரி பிளெயிண்ட் ஒன்று போடுறீங்க. சரிங்களா? இப்போ அந்த பிளெயிண்ட்ல ரிலீஃபா என்ன கேக்குறீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு தென் வந்து இப்போ இத்தனை நாளா நான் உங்களுக்கு கொடுக்காம விட்டேன் பாத்தீங்களா, அதனால நீங்க உங்களுக்கு நான் அதனால ஏற்பட்ட அந்த மென்டல் அகர்னி, தட் இஸ் அந்த மன அழுத்தம் உங்களுக்கு அதுக்காக நீங்க வந்து எனக்கு ரெக்கவர் பண்றதுக்காக நீங்க செலவு பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து காம்பன்சேஷனா நீங்க கேக்குறீங்க ஒரு அமௌண்ட். சரிங்களா? இப்போ கோர்ட் வந்து என்னை வந்து உங்களுக்கு நான் உங்ககிட்ட இருந்து வாங்கின காசை வந்து திருப்பி கொடுக்கறதுக்காக டிகிரி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கின காசை வந்து இன்ட்ரெஸ்டோட எத்தனை நாள் நான் டிலே பண்ணி வாங்கின நாள்ல இருந்து எத்தனை நாள் உங்களுக்கு நான் வந்து அதை டிலே பண்ணியிருக்கேனோ அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து யூஸ்வலி எப்படி இருக்கும்னா, ஒரு ஜென்ரலான ஒரு கோர்ட் யூஸ் பண்ற அந்த ஒரு காசுன்னு ஒண்ணு கொடுக்குறோம்னா அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இயர்லி வரும் அப்படின்னா உங்களுக்கு 12% கோர்ட் போடுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு இப்ப நான் ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நான் கொடுக்காமலே இருக்கிறேன். சரிங்களா? வாங்கின பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொன்ன டேட்டு தாண்டி 2 வருஷம் ஆயிடுச்சு.
இப்போ நான் வாங்கின டேட் உங்ககிட்ட இருந்து காசு வாங்கின டேட்ல இருந்து ப்ரெசன்ட் டேட் வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை கால்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு தரணும். சரிங்களா? இப்போ நான் வெறும் உங்களுக்கு உங்களுக்கு வாங்கின காசு நான் வந்து திருப்பி கொடுக்குறேன் வித் இன்ட்ரெஸ்ட். பட் கோர்ட் வந்து உங்களுக்கு நான் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து அவங்க அவங்க சொல்லலை என்கிட்ட. சரி, டிகிரில சொல்லல. சரிங்களா? இப்போ நான் வந்து காம்பன்சேஷனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் லயபிள் கிடையாது. இப்போ நீங்க கேட்ட ரிலீஃப்ல காம்பன்சேஷன் ரிலீஃபை வந்து அந்த கோர்ட் வந்து கம்பிட்டன்ட் கோர்ட் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல இருக்கிற கோர்ட் வந்து எடுத்துக்கல, விச் இஸ் இம்ப்ளைடா வந்து அவங்க அதை டினை பண்றாங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பீல் போகலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய மொத்த இதுவும் வந்து டேமேஜும் சரியாகல. ஸோ டேமேஜ் வந்து இங்க எவ்வளோ காம்பன்சேஷன் வந்து இங்க எனக்கு எவ்வளோ எசென்ஷியல் அப்படின்றத நீங்க சொல்லி நீங்க அப்பீல் போகலாமே தவிர்த்து திருப்பியும் அதே கோர்ட்ல வந்து வெறுமனே காம்பன்சேஷன் பர்பஸ்க்காக மட்டும் புதுசாலாம் கேஸ் போட முடியாது. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ இது படிங்க, 6th எக்ஸ்பிளனேஷன். When person legitimate bonus time with respect of public right or a private right taking common for themselves and others, all person interested in such rights shall for the purpose of decision be deemed as a claim under this person so litigating. அதாவது இப்போ போனஃபைட் அப்படின்றது நல்ல இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ where a persons litigate bona fide in respect of public right or a private right claimed in common for themselves and others. இப்போ all persons interested in such right shall for the purpose of this section be deemed to claim under the person so litigating. அதாவது சொல்லுங்க சொல்லுங்க. கரெக்ட், சூப்பர். கரெக்ட்பா. இப்போ அந்த முதல்ல போட்ட கேஸ்லயே வந்து நீங்களும் அங்க ரெப்ரசன்ட் ஆயிடுறீங்க. ஏன்னா அது பப்ளிக் ரெப்ரசன்ட் பண்ணி தான் அவங்க ஒரு போடுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம சேமா திருப்பி போட முடியாதுன்றாங்க. கரெக்டான புரிதல் இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது 7th. The provision of the section shall apply to a proceeding for the execution of a decree and reference in this section to any suit, issue or formal suit shall be constructed as reference respectively to proceeding for the execution of the decree. Question arising in such proceeding and formal proceeding for the execution of the decree. ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரிஜினல் இப்போ அந்த கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல நீங்க இப்போ கேக்குறீங்க. இப்போ இந்த கேஸ் இப்போ நீங்க எனக்கு மணி ரெக்கவரிக்காக என் மேல கேஸ் போடுறீங்க இல்லையா? இப்போ அதுல வந்து ஒரு டிகிரி என்ன அப்படின்னா, இப்போ நான் திருப்பி காசு தரணும் அப்படி வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த கேஸ் எங்க போகும் அப்படின்னா எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கு போகும். சரிங்களா? அங்கதான் வந்து நான் உங்களுக்கு அந்த எத்தனை நாள்ல நான் உங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்றேனோ அது அங்கதான் எக்ஸிகியூஷன் அப்படின்றப்போ அந்த கோர்ட் கொடுத்த டிகிரி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற கோர்ட் வந்து எக்ஸிகியூஷன் கோர்ட். சரிங்களா? இப்போ நான் அங்கதான் வந்து கோர்ட் நான் வந்து கரெக்டா உங்களுக்கு அதை எய்தர் மொத்தமாவோ இல்ல செட்டில்மெண்ட், இப்போ என்னால இப்போ மணியோட அமௌண்ட்டை பொறுத்து தான். இப்போ என்னால முடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா நான்
மொத்தமா வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணலாம். அப்படி இல்ல என்னால மொத்தமா முடியாது அப்படின்னா, இதெல்லாம் வந்து நான் அந்த எக்ஸிகியூஷன் கோர்ட்ல தான் நான் கேட்க முடியும். என்னால மொத்தமா முடியாதுங்க. ஸோ நான் வந்து ஒரு பார்ட் பேமெண்ட்டா நான் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டைம் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல ஆர் இப்போ நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் பே பண்ணி அதை முதல்ல முடிச்சிடுறேன். அந்த மாதிரி நான் என்னோட ஃப்ளெக்சிபிலிட்டி என்னோடது என்னதுன்னு நான் சொல்லணும். அது வந்து உங்களுக்கு செட் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து தான் எக்ஸிகியூஷன் கோர்ட்டில் அங்கே வந்து டிசைட் பண்ணுவாங்க. தென் நான் நடுவில் இப்போ இந்த பார்ட் பேமெண்ட்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் நடுவில் வந்து ஒரு டைம் பே பண்ணிட்டு இன்னொரு டைம் நான் பண்ணாமல் விட்டுறேன். இப்போ அதை வந்து திருப்பி எக்ஸிகியூஷன் கோர்ட் தான் வந்து என்ன ட்ரை பண்ணுவாங்க. ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெனால்ட்டி போடுறதோ இல்லை ஆர் அதுக்கு தனியாக இன்ட்ரெஸ்ட் போடுறது, காம்பன்சேஷன் கேட்குறது, அதெல்லாம் வந்து எக்ஸிகியூஷன் கோர்ட் பார்த்துப்பாங்க. சரிங்களா? அது வந்து ஆர்டர் 21 அப்படின்னு ஒன்று வரும். அதில் நம்ம தனியாக பார்ப்போம் அதை. ஸோ அந்த எக்ஸிகியூஷன் கோர்ட்டுக்கு கிட்ட வந்து இந்த ரெசிடி கேட்டாவ நம்ம எடுக்க முடியாது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். என்னப்பா புரியல? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே லாட்டின் டேர்ம்ஸ். ஸோ இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு லைக் ஆல்டர்னேட்டிவ் பேரும் கிடையாது இதுக்கு. உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க கான்செப்ட் நீங்க படிச்சு எழுதி பார்ப்பீங்க இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு இப்போ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் நீங்க படிச்சுட்டு எழுதி பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த அந்த பேரோட நீங்க தான் எழுதுவீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ உங்க மனசுல அது பதிஞ்சிடும் தானாவே. Explanation. Okay. An issue here and finally decided by a court of limited jurisdiction, competent to decide such issue shall operate through press judicata in subsequent to notwithstanding that such court of limited jurisdiction was not competent to try such subsequent suit, and the suit in which such issue has been subsequently organized. ஓகேப்பா. ஸோ இப்போ இது புரிஞ்சிச்சுன்னா நம்ம இதுக்குள்ள போயிடலாமா? இப்போ நம்ம என்ன அப்படின்றத பார்த்தோம். தட் இஸ் அந்த செக்ஷன் வைஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல இன்னும் கூட எலாபரேட்டிவா வந்து சில இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அது பார்க்கலாம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஒன் படிங்கப்பா. For the applicability of the principle of this judicata, embodied in section 11, the following requirement are necessary. The matter directly and substantially in issue in formal shall also be directly and substantially in issue in later suit. The expression directly and substantially in issue means an issue announced by one party and denied or applicant by others. இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஷினிஷ்? இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து டைரக்டாவும் இந்த மறைமுகமாகவும் பழைய கையில கேஸ்ல அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா நம்ம சத்தியமா போடுற சூட்ல அதுவே இருக்கக்கூடாது. The expression value and substantially issue means அதுதான் என்ன சொல்றாங்க, இஷ்யூனா என்னன்னு பார்த்தா கேஸ்ல சொன்ன அதே விஷயங்களை திருப்பி அக்ரி பண்றதாவோ டினை பண்றதாவோ இந்த வேற ஏதாச்சும் இம்ப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, இப்போ இங்க வந்து டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ அப்படி இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு கீவேர்ட். சரிங்களா? இப்போ நீங்க ப்ரெசன்ட் சூட் போடுறீங்க. இப்போ ஃபார்மல் சூட்னா என்னது? இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சூட். ஸோ இப்போ ப்ரெசன்ட் சூட்ல இருக்கு. ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா ஷினிஷ்? ஹலோ,
இப்போ கேக்குதா சிவனேஷ்? ஹலோ ஹலோ சொல்லுங்க. இப்போ கேக்குதுங்களா? பிரேக் ஆகுதா திருப்பி? ஆ இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் சூட்ல இருக்கிற இஷ்யூவும் ப்ரீவியஸ்லி இருக்கிற இதுவும் வந்துட்டு ஆம், இருங்க ஒரு நிமிஷம். டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ. ஸோ ப்ரெசன்ட் தட் இஸ் ஃபார்மர் கேஸில் செட்டில் ஆன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் கேஸில் வந்து அது ஒரு இஷ்யூவாக வருது அப்படின்னா அப்பதான் வந்து இந்த டாக்டரின் ஆஃப் ரெஸ்ஜுடிகேட் அப்ளை ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ரெஸ்ஜுடிகேட்டா இப்போ நான் இந்த மணி ரெக்கவரி கேஸையும் நான் திருப்பி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு டைம் எக்ஸாம்பிள் மாத்த நமக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் ஒரே எக்ஸாம்பிள்லயே போகிறேன். இப்போ இதே மணி ரெக்கவரி கேஸ் இப்போ நீங்க என் மேல வந்து காசு திருப்பி தர சொல்லி நீங்க கேஸ் போடுறீங்க சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு முன்சிஃப் கோர்ட், உங்க ஏரியால இருக்கிற முன்சிஃப் கோர்ட்ல நீங்க கேஸ் போடுறீங்க. அங்க செட்டிலும் ஆயிடுச்சு சரிங்களா? தட் இஸ் என்னை வந்து காசு பே பண்ண சொல்லி டிக்ரி வந்துருச்சு. இப்போ 5 லட்ச ரூபாய் நான் உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு நான் திருப்பி தரல. இப்போ வந்துருச்சு, இன்ட்ரெஸ்டோட சேர்த்து திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி வந்துருச்சு. பட் நீங்க கேட்ட காம்பன்சேஷனை கோர்ட் வந்து அதை பத்தி எதுவுமே பேசல, அவங்க அதை அலோவும் பண்ணல. இப்போ நீங்க அப்பீல் தான் போக முடியும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஒருவேளை இப்போ நீங்க வந்து புதுசா ஒரு கேஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா தட் இஸ் வெறும் காம்பன்சேஷனை மட்டும் கேட்டு நீங்க புதுசா அதே கோர்ட்ல நீங்க கேஸ் போடுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி செட்டில் ஆன அந்த கேஸ், ஃபார்மர் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, சூட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற அதே ஃபேக்ட் தட் இஸ் அதே பிரின்சிபல்ஸ் அண்ட் அதே டிசைடட் லா தானே இப்போ அது செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கோர்ட் செட்டில்டு லா அப்படின்னா அப்போ அது ஒரு டிசைடட் கேஸ். இப்போ அதே விஷயம் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் சூட்ல டைரக்ட்லி அண்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் இஷ்யூ தட் இஸ் ப்ரெசன்ட் கேஸோடைய இஷ்யூக்கு அது வருது அப்படின்ற பட்சத்துல அங்க இந்த ரெஸ்ஜுடிகேட்டா அப்ளை ஆகும் அப்படின்றாங்க சரிங்களா? புரிஞ்சுதுங்களா சினேஷ்? ஓகே. இப்போ இந்த இந்த ஆமா ஆமா சேம் கோர்ட் அப்படின்றது வந்து லைக் உங்களுக்கு வந்து இப்போ இந்த கோர்ட் எப்படி டிசைட் ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ நான் 5 lakhs நான் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். முதல்ல வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று நான் இருக்கிற ஏரியா, இப்போ நான் வந்து என்னோட வீடு இருக்கிற ஏரியா வந்து செங்கல்பட்டு சரிங்களா? ஸோ நம்ம இப்போ அதெல்லாம் படிப்போம் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் அப்போ. பட் உங்களுக்கு இப்போ புரியறதுக்காக சொல்றேன். இப்போ டிஃபெண்டன்ட்டோட ஏரியா, இப்போ நீங்க வந்து பிளெயின்டிஃப்ங்க சரிங்களா? உங்க பேரு, என் பேர் வந்து டிஃபெண்டன்ட். இப்போ ஒன்று நீங்க என்னோட ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து முதல்ல நீங்க என்ன எங்கெங்கெல்லாம் உங்களால கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லுங்க. எதெல்லாம் கம்பீட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷனா உங்களுக்கு இருக்கும்னு நான் சொல்றேன். இப்போ இந்த சினாரியோல முதல்ல வந்து என்னோட லொகேஷன், என்னுடைய வீடு இருக்கிற இடம். இப்போ நான் வந்து செங்கல்பட்டுல தான் ரிசைட் ஆயிருக்கேன். ஸோ செங்கல்பட்டு கோர்ட் ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் தட் இஸ் கம்பீட்டன்ட்டான கோர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் எங்க வந்து வேலை பார்க்குறேன் இல்லை நான் எங்க வந்து பிஸ்னஸ் பண்றேன் அந்த இடம். ஸோ இது நான் இப்போ நான் வேலை பார்க்குற இடம் என்னது, நான் வந்து சென்னை பார்க்கில் சரிங்களா? அங்கே அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக மெட்ரோபாலிட்டன் கோர்ட்ஸ்க்கு வரும் உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன். தட் இஸ் ஸ்மால் காசஸ்க்கு இல்லைனா சிட்டி சிவில் கோர்ட்டுக்குள்ளே வரும் உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இந்த 2 ஏரியா தான். இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி செங்கல்பட்டு கோர்ட்ல நீங்க போட்டு நீங்க அந்த மணி ரெக்கவரி ஆர்டர் வாங்கிட்டீங்க. இப்போ வெறுமனே இப்போ நீங்க காம்பன்சேஷனுக்குன்னு போயிட்டு எய்தர் நீங்க இதே செங்கல்பட்டு கோர்ட்லயும் நீங்களால போட முடியாது, அண்ட் ஆல்சோ இப்போ என்னுடைய வேலை பார்க்குற இடம் என்னது சென்னையில, அங்கேயும் நீங்க போட முடியாது. புரியுதாப்பா? நாம இப்ப படிப்போம். இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த இது வச்சு நீங்க உங்களால ட்ரை பண்ண முடியுதான்னு சொல்லுங்க, இந்த டாக்ஸ் மேட்டரை வச்சு. In a matter of taxation of levies of municipal taxes, there is no
no questions of risk data as each year's assessment is given for the year and does not cover license risk. Principal Dr. ம் இது ஏன் இங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்றது சொல்ல முடியுமா? இப்போ இப்போ ஒரு ஒரு வருஷமும் வந்து டாக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு இப்போ இங்கே முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்கிறதுனால சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லைனா வாட்டர் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட கேஸாக தான் இருக்க முடியும் இது. சரிங்களா? இப்போது ஒரு வருஷம் அவங்க இம்போஸ் பண்ணுற டேக்ஸு அது வேறு. அண்ட் அடுத்த வருஷம் இப்போ நான் வந்து ஒருவேளை அந்த டேக்ஸை எவேட் பண்ணுறேன், கட்டாமல் விடுறேன் அப்படின்றது அது தனி காஸ் ஆஃப் ஆக்ஷனாக வரும். இப்போ நான் ப்ரீவியஸ்லி போட்டிருக்க ஒரு கேஸு இப்போ நான் வந்து போன வருஷமும் நான் கட்டலை, அதுக்கு ஆல்ரெடி என் மேலே ஏதோ ஒரு கேஸ் ஆர் வாட் எவர் அது போயிட்டுருக்கு ஒரு கேஸு. இப்போ நான் அதை வச்சு நான் இந்த வருஷம் நான் கட்டலை அப்படின்னா இப்போ அதை வச்சு இப்போ சேம் இதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து திருப்பியும் இதை நீங்க போட முடியாதுன்னு நான் வந்து ரெஸ்ஜுடிகேட்டா வந்து இங்க அப்ளை ஆகாது இது. ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் இயருக்கானது. புரியுதாப்பா? ஓகே. தென் நெக்ஸ்ட் அந்த சூட் ஆஃப் எவிக்ஷன் அதுல இருந்து சொல்லுங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அது வந்துடுறேன். சாரி, ஒரு நிமிஷம். சாரிப்பா. இப்போ இது வந்து இந்த பேரா படிச்சிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த சூட் ஆஃப் எவிக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சூட் ஆஃப் எவிக்ஷன் அண்ட் சூட் ஃபார் எஜெக்ட்மெண்ட் அப்படின்றது. இப்போ சூட் ஃபார் எவிக்ஷன் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் லேண்ட்லார்டு, சரிங்களா, நான் டெனன்ட்டு. இப்போ நான் வந்து உங்களோட லேண்டு, இப்போ நீங்கள் நான் டெனன்ட்டு. இப்போது நீங்கள் வந்து என்னை காலி பண்ண சொல்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ரெண்ட் எல்லாம் கொடுக்குறேன் மாதம். சரிங்களா? இப்போது நான் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து என்னை காலி பண்ண சொல்கிறீங்க. ஒரு ப்ராப்பராக அதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறீங்க. என்னப்பா? கரெக்ட். இப்போ ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சூட் அப்படின்றது வந்து சூட் ஃபார் எவிக்ஷன்ன்றது வந்து உங்களுக்கு லேண்ட்லார்ட் டெனன்ட்டுக்கான இது. சூட் ஃபார் எஜெக்ட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் டைட்டில் திருப்பி கேட்குறீங்க, ரெக்கவரி ஆஃப் டைட்டில் வருதுங்க. சரிங்களா? ஸோ அதுவும் இதுவும் சேம் கிடையாது அப்படின்றாங்க. ஓகே.
from a suit. The suit or the suit itself is there and finally decided. Then it operates as res judicata and not the reason leading to the decision. License state versus Bangalore means WCU and Westminster. However, no res judicata operates when the point of not has been raised in an earlier suit. Prafulla Chandra versus Surat Roy and 1988 that when a suit has been decided on merit and the appeal is dismissed on a preliminary point, above to the appeal being made and finally decided that the decision operates as res judicata. ஓகே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவா அஸ்வினேஷ்? இது புரிஞ்சிச்சிங்களா இல்லை? இப்போ நான் சொல்றேன். இப்போ ஆல்ரெடி இப்போ வந்த கேஸ்ல, இப்போ இந்த மணி ரெக்கவரி கேஸ்ல இப்போ நீங்க வந்து எம்எல்ஏ கேஸ் போட்டு நீங்க உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க எவிடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு என் சைட்ல இருக்கிற டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன். இப்போ நான் மேபி ஒரு பார்ஷியலா உங்களுக்கு நான் பே பண்ணியிருந்திருப்பேன், கொஞ்சம் மாசத்துக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பேன். பட் நான் ஏதோ ஒரு ரீசன்னால நான் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கோம். என்னோட இது என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்றேன், என் சைட் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே. இப்போ எல்லாத்தையுமே கேட்டுட்டு கோர்ட் வந்து ஆன் மெரிட்ஸ்ன்றப்போ உங்களுக்கு லீகல் ப்ரொவிஷன்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மெரிட்ஸ் அந்த கேஸோடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ராப்பர் ரெமடியாக இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு கொடுக்குறாங்களே, அதுதான் வந்து டிசைடட் ஆன் மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுக்கறது தான் வந்துட்டு ஃபைனலான ஒரு செட்டில்டு பிரின்சிபலாக இருக்கும். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, but when a suit has been decided on merits and the appeal is dismissed on a preliminary point, it amounts to the appeal being heard and finally decided, and the decision operates as res judicata. So இங்க ஒரு நிமிஷம், நான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்கிறேன் ஒரு டைம். ஓகே, ஸோ இப்போ அந்த மெரிட்ஸ்ல டிசைட் பண்ண, தட் இஸ் அந்த ஓஎஸ்க்கு நம்ம அப்பீல் போறோம். அண்ட் அந்த அப்பீல்ல வந்து நான் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து அந்த அப்பீலுமே வந்து இட் அமௌண்ட்ஸ் டு அந்த ஒரு ஃபார்மர் சூட்ன்ற ஸ்டேட்டஸ்க்கு அப்பீலும் வந்துடும். நான் திருப்பியும் போயிட்டு புதுசா எதுவும் கேஸ் போட முடியாது அந்த அப்பீல்ல தோத்துட்டேன் அப்படின்றதுனால. சரிங்களா? நெக்ஸ்ட். Such formal suit and the latter are between the same parties are designated under the same title of vessels, claiming other parties above respectively of Suit and 1965 and 1965. All India record. In short, the principle இது வந்து இல்ல வேண்டாம், இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா சுனேஷ்? எக்ஸ்பிளைன் பண்றீங்களா எனக்கு இந்த 4th பாயிண்ட்? ஓகே. புரியல, என்னது எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கவர் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம ஏன் வந்து இப்போ இந்த ரெஸ் சப்ஜுடைஸ் ஆகட்டும், ரெஸ் ஜுடிகேட் ஆகட்டும், ஏன் வந்து இதை நம்ம ஒரு டிஃபென்ஸாக கொண்டு வரோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
இது வந்து இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் பப்ளிக் பாலிசி. பப்ளிக் பாலிசி அப்படின்றப்போ என்னன்னா, இந்த மாதிரி பண்றது வந்துட்டு நான் வந்து ஒரு மொத்தமாவே பப்ளிக்கு அகெயின்ஸ்டான ஒரு செயலா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம புதுசா இப்போ ஆல்ரெடி டிசைட் ஆன கேஸ் இல்லைன்னா ஆன்கோயிங்ல இருக்கிற கேஸ் அப்படி இருக்கும்போது நான் புதுசா கேஸ் போடுறது வந்து கோர்ட்டுக்கான டைம் தானே வேஸ்ட் பண்ணுது. இப்போ அது மாதிரி இப்போ அது பண்ணியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால. ஸோ இப்போ இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கோர்ட்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் இருக்கும் பெண்டிங்ல. அப்படி இருக்கும்போது நான் வந்து இதை ஒரு தேவையில்லாத ஒரு கேஸை நான் போடுறது வந்துட்டு அது ஒரு தப்பான விஷயம் தானே. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க இந்த 4 இதில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் பாலிசியில இந்த டாக்டரின்ஸ் எப்படின்றது. there should be an end to litigation. ஃபர்ஸ்ட் வந்து அதான் இப்போ போய்கிட்டே இருக்கக்கூடாது. அப்பீல் வேணா போட்டோம், ஆனா திருப்பியும் பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து எதுவும் போகக்கூடாது. ஸோ அது வந்து there should be an end to litigation. Next, the parties to a suit should not be harassed to agitate the same issues or matters already decided between them. ஓகேங்களா. இப்போ பார்ட்டிஸ் இப்போ 2 பேருமே வந்து இப்போ நான் போட்டுக்கிட்டே இருக்குன்றதுனால ஆப்போசிட் பார்ட்டி திருப்பி வந்து அதை ஃபேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா. இப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஆல்ரெடி ஃபேவரபிளா ஒன்று வந்திருக்கு, இல்லை ஆல்ரெடி எனக்கு வந்து நான் வந்து அக்ரீடா இப்போ 2 பார்ட்டியுமே வந்து தேவையில்லாம வந்து இந்த லிட்டிகேஷனை ஃபேஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஸோ அதை தடுக்கிறதுக்காக. Next one, the time of court should not be wasted over the matters that ought to have been and should have been decided in the former suit between the parties. So இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து it is a rule of convenience and not a rule of absolute justice. அதாவது இங்க இது வந்து புரிஞ்சுக்கணும். இது ரூல் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நம்ம ரெண்டு அந்த பார்ட்டிஸோடைய பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எது வருமோ அதுதான் நம்ம பார்க்கணும். அண்ட் நாட் அ ரூல் ஆஃப் அப்சல்யூட் ஜஸ்டிஸ் அப்படின்றப்போ ஆக்சுவலி இங்கே இந்த லைனே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்டரி தான். உங்களுக்கு லா புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. ஸோ இது சப்ஜுடைஸ் வந்து ஒரு சப்போஸ் அந்த நேரத்தில் வந்து ஜஸ்டிஸுக்கே அது வந்து தப்பான தட் இஸ் இப்போ சூட் வந்து புதுசாக இன்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வந்து ப்ராப்பர் ஜஸ்டிஸ் சர்வ் ஆகாது அப்படின்ற ஒரு நிலைமை வருதுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த டாக்டரின்ஸ்ல எதுவும் அப்ளிகபிள் ஆகாது. நம்ம புதுசாக கேஸ் வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா. இட் இஸ் அ ரூல் ஆஃப் கன்வீனியன்ஸ், அவ்வளோதான். இட் இஸ் நாட் அ ரூல் ஆஃப் அப்சல்யூட் ஜஸ்டிஸ்லாம் கிடையாது அங்கே. சரிங்களா. இப்போ நீங்க இது நம்ம கண்டிஷன்ஸ் நீங்க இப்ப படிச்சுட்டு எனக்கு சொல்றீங்களா, இல்ல நம்மளே ஆல்ரெடி பார்த்ததே தான் இருக்கும். நீங்க படிக்கிறீங்கன்னா நம்ம இதை பார்க்கலாம். நம்ம சரி இப்ப சொல்றீங்களா இல்ல எப்படி? நம்ம அப்புறமா நீங்க படிக்கும்போது பாத்துக்கிறீங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து செக்ஷன் 12ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல பார்க்கலாம். where a plaintiff is precluded by rules. precluded அப்படின்றது வந்துட்டு is restrained, that is அவங்களுக்கு ஒரு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தடுக்கிற மாதிரி ரூல்ஸ் இருந்ததுன்னா. சரிங்களா. where a plaintiff is precluded by rules from instituting a further suit in respect of any particular cause of action, he shall not be entitled to institute a suit in respect of such cause of action in any court to which this code applies. அதாவது சில கேசஸ்க்குலாம் வந்துட்டு இதுக்கு வந்து இன்ஸ்டியூட்டே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இது வந்து உங்களுக்கு லீகல் டேமேஜே கிடையாது இனிமேட்டு இந்த விஷயம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து உங்களால இன்ஸ்டியூட்டே தட் இஸ் அந்த விஷயத்துக்கு உங்களால கேஸே போட முடியாது. சரிங்களா. இப்போ இல்ல ஏற்கனவே எல்லாம் இல்ல, லைக் பிகினிங்லயே இப்போ இப்போ எக்ஸ்பிளிசிட்டா வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் ரூல்ஸா இருக்கு. இப்போ இந்த விஷயத்துக்குலாம் வந்து கேஸ் உங்களால போட முடியாது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரெசன்ட் டைம் எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கான்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். இந்த விஷயம் இப்போ நம்ம யூஸ்வலி கேஸ்ன்றது எப்ப போடுவோம் சிவனேஷ்?
நம்ம டாக்ஸ்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து லீகல் டேமேஜ், உங்களுடைய ரைட்ஸ்க்கு வந்து ஏதாவது பாதிப்பு வந்தது அப்படின்னா மட்டும் நம்ம கேஸ், உங்கள் ரைட்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம கேஸ் போடுவோம். கரெக்டுங்களா? இப்போது இஃப் சப்போஸ் நீங்கள் இப்போ இனிமே இந்த விஷயம்லாம் இனிமே வந்து வயலேஷனே கிடையாது, தட் இஸ் தப்பே கிடையாது இனிமேட்டு. ஸோ இதுக்கெலாம் வந்து இனிமேல் கேஸே போட முடியாது அப்படின்ற மாதிரி சிலது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரூல்ஸாக கொண்டு வராங்க அப்படின்னா எனக்கு அங்கேயே வந்து எனக்கு லீகல் ராங் நடக்கலன்னு தானே அர்த்தம். இப்போ சப்போஸ் எனக்கு இந்த ரைட்டே எனக்கு இல்லை அப்படின்றப்போ அது எப்படி அது பிரீச் ஆகுறது மட்டும் எப்படி எனக்கு லீகல் ராங்காக ஆகும்? புரியுதுங்களா? இல்லை திருப்பி சொல்லணும்னா சொல்கிறேன். ஓகே. ஸோ அப்படி என்னப்பா எக்ஸாம்பிள் கேட்குறீங்களா? இப்போ நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகே, இஃப் சப்போஸ் கேஸே இன்ஸ்டியூட் பண்ண முடியாதுன்ற மாதிரி எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே, ஒரு இந்த மாதிரிலாம் நடக்காது. பட் நான் இப்போ சும்மா டைம் பீயிங்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டேக்ஸு வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கட்டணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் இப்போ ஹோட்டல் போகிறோம், இல்லை வந்து மால் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறோம், வாட் எவர், இப்போ நீங்கள் பொருள் வாங்குறீங்க, எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி கட்டுறீங்க. ஓகேங்களா? இப்போது இஃப் சப்போஸ் இந்த ஜிஎஸ்டி கட்டுறதே வந்துட்டு ஆப்ஷனல் தான், இப்போ கட்டாமல் போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் அது வந்து ஒன்றும் சட்டப்படி குற்றமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் இதெல்லாம், சரிங்களா? அப்படி ஒரு வேளை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க. இப்போ அதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் ஜிஎஸ்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இது ஆப்ஷனல் தானே, நான் ஏன் காட்டணும்னு சொல்லி நீங்கள் டினை பண்ணிட்டீங்க. இப்போது அதை வச்சு அவங்களால கோர்ட்டுக்கு போயிட்டு உங்கள் மேலே கேஸ் போட முடியாது இல்லையா? அதை தான் இங்கே சொல்ல வராங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இதை பார்த்துட்டு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஓகே, நான் உங்களுக்கு என்னென்ன கேஸ் லாஸ் இருக்குது அண்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு கிளாஸில் சொல்கிறேன். சப்போஸ் நான் மறந்துட்டானாலும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் வென்யூ ஆஃப் கோர்ட்ஸ் இப்போ பார்ப்போம். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன்னா என்னவா இருக்கும் ஷிவனேஷ்? என்ன லிமிட்டு? ஓகே. ஓகே, கரெக்ட். ஸோ இப்போது இந்த ஜூரிஸ்டிக்ஷனை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் சப்ஜெக்ட் மேட்டர். இது படிக்கிறீங்களா சுனீஷ்? ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆக்சுவலி உங்களுக்கு 3 ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன், இன்னொன்று டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன், அடுத்து சப்ஜெக்ட் மேட்டர் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போது
இப்போ இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஸ்மால் காசஸ்க்குன்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இப்போ இவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மணி ரெக்கவரி, சூட் ஃபார் மணி டியூ அண்டர் அ ப்ராமிசரி நோட் ஆர் அ சூட் ஃபார் ப்ரைஸ் ஆஃப் ஒர்க் டன். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஆஃப் ஒர்க் டன் அப்படின்னா இதுவும் மணி ரெக்கவரி தான். நான் வேலை ஏதோ செஞ்சுருக்கேன், அதுக்கான காசை இப்போ நான் கேட்குறேன் நான். ஸோ இந்த மாதிரி மணி ரெக்கவரிலாம் வந்து பேசிக்காக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இதில் தான் வரும், ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் வரும். இங்கே ஸ்மால் காசஸில் இருந்து இப்போது மணியோட வேல்யூவை பொறுத்து இப்போ வந்து இப்போ உங்களுக்கு நான் நீங்கள் எனக்கு கடனாக வந்து இப்போ 1 கோடி கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ அதெல்லாம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஹை கோர்ட்டுக்கு போயிடும். அது பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷனால் அது மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது சப்ஜெக்ட் மேட்டர் வந்து இப்போது கம்பெனிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இது எங்கே போகும்? நேஷ்னல் கம்பெனி லா ட்ரைபியூனலுக்கு போகும். இப்போ டேக்ஸ் மேட்டர்னா எங்கே போகும்? டேக்ஸ் ட்ரைபியூனலுக்கு போகும். இதுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு இது இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்ப்பா? இந்த ட்ரைபியூனல்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் படிச்சிருப்போம். இதுக்கு ஒரு இவங்களுக்குன்ட்டு ஒரு பேர் இருக்குது. குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ்ன்ட்டு. தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷியரியும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற பாடிஸ் இவங்கெல்லாம். ஓகே, ஸோ இது வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ அடுத்து வந்து பிளேஸ் ஆஃப் சூயிங் ஆர் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். இது படிங்கப்பா. Place of suing or territorial jurisdiction. The territorial limit of jurisdiction for each court is fixed by the government, thus it can and is standing within the territorial limit of jurisdiction. ஸோ இப்போ இது வந்து சிவில் கேசஸ்க்கு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை எதையோ ஒன்று ஆக்கிரமிச்சிட்டேன், சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எந்த ஊரில் லொக்கேட் ஆகிருக்கோ அதுதான் உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன், சரிங்களா? இப்போ ஒரு வேளை இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டி எடுத்துப்போம். நான் உங்களுடைய காரை வந்து நான் திருடிட்டு வந்துட்டேன், இல்லை இப்போ நீங்கள் எனக்கு ஏதோ காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நான் அதுக்கு பதிலாக உங்களோட காரை நான் வந்து இது பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என் மேலே கேஸ் போடுறீங்க. இது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ எப்போ வரும்னா நீங்கள் நான் எங்கே ரிசைட் ஆகிருக்கணும் இல்லை என்னுடைய பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எதுவோ அங்கே தான் நீங்கள் வந்து கொண்டு வருவீங்க ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது இடத்த பொறுத்து நீங்கள் போடுறது வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் இது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் பர்சன்ஸ். இது படிங்க. All persons of whatever nationality are subject to the jurisdiction of the civil court of the country, except in foreign state, the similar jurisdiction is except in the consent of central government. சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? பண்ணுங்க, நானும் ஓகே. பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கே ஜூரிஸ்டிக்ஷன்றப்போ எல்லாருக்குமே சிவில் கோர்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. பட் இப்போ ஒரு வேளை பார்ட்டிஸ் ஆஃப் த சூட்டில் வந்துட்டு ஒரு ஃபாரின் பாடி வருதுன்னு வச்சுக்கோங்க, லைக் பர்சன்ஸாக இல்லாமல் ஃபாரின். இப்போ நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸ்டேட் நம்ம எங்கே படிச்சிருக்கோம் சுனேஷ்?
கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 12ல படிச்சிருக்கோம். சரிங்களா? ஆமாம். இப்போ எதெல்லாம் அந்த சாவரின் பாடிஸாக இருக்குமோ அதெல்லாமே ஸ்டேட் தான். ஸோ இப்போது உங்களுக்கு அந்த ஒருவேளை அது வந்து ஃபாரின் கவர்மெண்ட்டை சம்மந்தப்பட்ட ஒரு பாடி வருதுன்னா, லைக் பாடி இன் த சென்ஸ் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வருது அப்படின்னா, அந்த டைமில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் வேணும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எந்த கோர்ட்டுக்கு அவங்க ட்ரை பண்ண சொல்கிறாங்களோ அந்த கோர்ட்டுக்கு தான் அதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் வருவாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன். Pecuniary jurisdiction depending on pecuniary right of the suit. Section 6 of the Code of Civil Procedure 1908 deals with pecuniary jurisdiction and lays down that same in so far as it otherwise specifically provided and only on jurisdiction understood grammar or value of which does not exceed the pecuniary limit of any of its ordinary jurisdiction. There is no limit on pecuniary jurisdiction of high court and district court. Okay. ஸோ உங்களுக்கு பெக்யூனரி தேர் இஸ் நோ லிமிட்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஹை கோர்ட்டுக்குமே வந்து அப்படி பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டே இல்லாத கோர்ட் வந்து உங்களுக்கு ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடியை தாண்டுது மேட்டர், அப்படி 1 கோடியை தாண்டி இருக்குது டிஸ்பியூட் மேட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹை கோர்ட்டுக்கு தான் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பீலட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் கிரிமினல் அண்ட் அப்பீலட் ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரிசான்டலாக உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் பிரியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோர்ட்டில் போடுறாங்க பார்த்தீங்களா, அப்போவே வந்து உங்களுக்கு இந்த நாள் அப்ளை ஆகிடும். இது வந்து ஹாரிசான்டலாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வெர்டிக்கலாக உங்களுக்கு எப்படி ஜூரிஸ்டிக்ஷன் போகுது அப்படி. இந்த வார்த்தை வெர்டிக்கல் ஹாரிசான்டல்லாம் வந்து அவங்க சொல்லலை டெக்ஸ்ட் புக்கில், நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ வெர்டிக்கல் அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஹையரார்கி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போடுவீங்களா அந்த கேஸு. நெக்ஸ்ட் அப்பீலட் ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கும் எந்த கோர்ட் இப்போ நம்ம முதல்ல எடுக்கும்போதே நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், இப்போ வந்து செகண்ட் அப்பீல் போகிறது வந்து ஹை கோர்ட்டுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேஸ் வந்து செகண்ட் அப்பீல் போகுதுன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு ஹை கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. நடுவில் வர அங்கே ஹை கோர்ட்டுக்கு போயிட்டு நடுவில் இன்னொரு கோர்ட் இருக்குது, ஸோ எப்படி வந்து அவங்க இதுக்கு வரலாம் அப்படின்லாம் கேட்க முடியாது. ஸோ அதுதான் வந்து அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கிரிமினல் அண்ட் இல்லை ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது இப்போ நீங்க இந்த மேல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேஸ் போடுறீங்க அந்த மணி ரெக்கவரிக்கு, உங்களோட செங்கல்பட்டு கோர்ட் நான் ரிசைடா இருக்கிற இடம். ஸோ நீங்க அங்க வந்து நீங்க கேஸ் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் போடுற கேஸ் முன்சிஃப் கோர்ட்ல வரும். அந்த கேஸ் தான் வந்து ஓஎஸ். சரிங்களா? இப்போ அங்க இருந்து முதல் அப்பீல் வந்து அந்த கோர்ட்டுக்குள்ளவே வரும். தட் இஸ் முன்சிஃப் கோர்ட்ல இருக்குங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு சப் கோர்ட்டுக்கு போகும் அது ஃபர்ஸ்ட் அப்பீல். இப்போ அதுக்கு அடுத்து வந்து அடுத்த போற அப்பீல் வந்துட்டு ஹை கோர்ட்டுக்கு தான் போகும். அதுதான் செகண்ட் அப்பீல் அது. சரிங்களா? நெக்ஸ்ட் கிரிமினல் அண்ட் அப்பீலட் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது the Supreme Court and the High Courts and the District Court have both original and appellate jurisdiction in various matters. So இப்போ நம்ம இது ரெண்டுமே வந்து நம்ம இதுக்கு பார்த்தோம், சிவிலுக்கு பார்த்தோம். the same applies to criminal matter also. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நான் அந்த ஹையரார்கி பார்க்கும்போதே ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வந்துட்டு சிவில் மேட்டர்ஸையும் எடுத்துப்பாங்க, கிரிமினல் மேட்டர்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க டீல் பண்ணுறதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. தட் இஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹையஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கிற பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரூம் இருக்கும். சரிங்களா? அந்த ஜட்ஜுக்கு ரெண்டுத்துக்குமே ஹியர் பண்ணுறதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் அந்த கம்பிட்டன்சி இருக்குது. சரிங்களா?
புரிஞ்சுதுங்களா சுனேஷ்? இல்லை திருப்பி சொல்லட்டுமா? ஓகேப்பா. ஓகே. நெக்ஸ்ட் இது படிக்கிறீங்களா? த கோர்ட்ஸ் டு ட்ரை ஆல் சிவில் சூட்ஸ். Courts to try all civil suits unless called. Section 9 of Civil Procedure Code states that the court shall have jurisdiction to try all suits of a civil nature, expecting suits of which there are cognizance, whether expressly or impliedly thereof. The explanation appears to Section 9 provides that a suit in which the right to property or to an office contested in a suit of a civil nature, notwithstanding that such right may depend entirely on the decision of the as to religious rights or ceremonies. ஓகே, இது என்னன்னு இது சொல்லவா, எக்ஸ்பிளைன் பண்ணவா? ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லா கோர்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு பர்சனல் லாஸ் வந்து உள்ள வருது அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு லைக் எல்லா சிவில் கோர்ட்ஸ்க்குமே வந்து பர்சனல் லாஸை எடுத்துக்கிறதுக்கான உரிமை இருக்கு. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் ஜென்ரலான பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் வருது, தட் இஸ் இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் மேட்டர்ஸ்லாம் வருது அப்படின்னா ஹிந்துஸ்க்கு வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு, சரிங்களா? அதுபடி அவங்க வந்து சிவில் கோர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ அதுக்கான வந்து ஒரு ஸ்கெலிட்டனா வந்து இந்த சிபிசியை யூஸ் பண்ணுவாங்க அங்கே. இப்போ நான் இதை சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இந்த இதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Section 9 of the Civil Procedure Code states that court shall have jurisdiction to try all suits of a civil nature, excepting suits of which their cognizance is either expressly or impliedly barred. ஸோ எப்போ வந்து அந்த சிவில் நேச்சர் சிவில் நேச்சரில் இருக்கிற எல்லா கேசஸுமே சிவில் கோர்ட்ஸ் எடுக்க முடியும், unless and until it is பேர்டுன்றது தட் இஸ் இதுக்கு வந்து ஒரு தடுத்து இருந்ததுன்னா மட்டும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனி இது எடுத்துக்கோங்க, சிவில் நேச்சரில் தான் இருக்கும், பட் ஏன் வந்து சிவில் கோர்ட்ஸ்னால அதை எடுக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்குன்னு தனி ட்ரைபியூனல் இருக்கப்போ அதை வந்து இங்கே கொண்டு வர முடியாது. இப்போ வந்து டிஆர்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து டெட் ரெக்கவரி போர்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது அங்கே வந்துட்டு பேங்க், தட் இஸ் எல்லா பேங்க் ரிலேட்டட் மேட்டர்ஸ் தான் அங்கே வரும். இப்போது பேங்க் கிட்டேருந்து கடன் வாங்குறாங்கல்ல, அவங்க வந்து இப்போ நான் இப்போ உங்களோட மணி ரெக்கவரியில் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், நான் உங்ககிட்டேருந்து கடன் வாங்குகிறேன், நீங்கள் என்னை வந்து இந்த சிவில் கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க. இப்போது பேங்க் வந்து நான் வந்து பேங்க் கிட்டேருந்து கடன் வாங்குறேன், அப்போ நான் அதை ஒழுங்காக பே பண்ணலன்னா டெட் ரெக்கவரி ட்ரைபியூனலில் தான் என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோர்ட்டோடைய பேர்டனை குறைக்கிறதுக்காக வந்து ஆல்ரெடி தனியாக ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்குன்ட்டு. ஸோ அப்போ வந்து அதுதான் அதுதான் வந்து எனக்கு அப்ளிகபிள் ஆகும், சரிங்களா? அங்கே தான் எனக்கு போகும். இப்போ நான் வந்து அந்த சிவில் கோர்ட்ஸ்குள்ளே கொண்டு வரது வந்து இட் இஸ் பார்டு, அது வந்து அங்கே ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஒருவேளை இது வந்து சிவில் நேச்சர்ல மட்டும் இருந்தா போதும், இது வந்து எந்த ரிலீஜியஸ்னாலேயோ இல்லை வந்து அதோடைய மற்ற விஷயங்கள்னாலேயோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் every person has a inherent right to bring a suit of a civil nature. Civil court has jurisdiction to decide the question of its jurisdiction also as a result of the inquiry. It may be found that it has no jurisdiction over the matter. Jurisdiction depends on not and truth or pursuit of that, but upon their nature. Jurisdiction is determinable as the commencement of, not at the conclusion of the inquiry.
ஓகேவா ஷினேஷ், இது புரியுதுங்களா? Jurisdiction is director. ஓகே. September. ம் 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 A suit is expressly barred in a legislation expressly says no and it is implied that if a statute creates rules, right, or liability and prescribes a particular tribunal or forum for assessment. When a right is created by statute and a special tribunal or forum is provided for its assessment and enforcement, the ordinary civil court would have no jurisdiction to exercise such dispute. இது இப்ப பார்த்தோம் ஷினிஷ். இது நம்ம இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு ட்ரைபுனல் இருக்கும்போது அதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே. என்னப்பா புரியல? ஓ சரி சரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இதோ எடுக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீங்க கேஸ் ஃபைல் பண்ண மாட்டீங்க, கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பீங்க. இப்போ போலீஸ் தான் வந்து உங்களுக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகுது அப்படின்னா என்ன மேட்டர் போகும்? கிரிமினல் மேட்டர் மட்டும் தான் போகும். இப்போ அங்க வந்து உங்களுக்குன்னா உங்களுக்கு அங்க நீங்க ஃபைல் பண்ண மாட்டீங்க, கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பீங்க. இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்து அவங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் போடுவாங்க. தென் உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு உங்க மேல வந்து அவங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து உங்க மேல தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா சார்ஜ் ஷீட்ன்றது வந்துட்டு எந்தெந்த அந்த செக்ஷன்ஸ் கீழே நீங்க வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க, இதுக்கான அஃபென்சஸ் என்னது அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ ஃபைலிங்கை வந்து போலீஸ் ஸ்டேஷனே பார்த்துப்பாங்க. கரெக்ட் சுமேஷ். இல்ல கம்ப்ளைண்ட்ன்றது வந்துட்டு உங்களுக்கு ப்ளீடிங்ஸ்குள்ள வராது. பிளெயிண்ட்ன்றது வந்து உங்களுக்கு கோர்ட்ல வந்து நீங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் பண்றது. சரிங்களா? இப்போ அதுக்கு அந்த பிளெயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்து லீகல் நோட்டீஸ்னு ஒரு விஷயம் அனுப்புவீங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ற விஷயம். இப்போ சப்போஸ் சொல்ல முடியாது இல்லையா? புரியலீங்களா? அதுதான் நோட்டீஸ். ஆமா, இப்போ சொல்ல முடியாது. இப்போ நீங்க எனக்கு இப்போ நீங்க வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புறீங்க எனக்கு, நான் சப்போஸ் அதுலயே வந்து நான் வந்து உங்களுக்கு காசை திருப்பி கொடுத்துடலாம் இல்லையா? அங்கேயே பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது இல்லையா? ஓகேங்களா? சப்போஸ் நான் பண்ண முடியாது அப்படின்னா தான் வந்து கேஸ்க்கு போகுது, கோர்ட்டுக்கு போகுது அங்க. சரிங்களா? இப்போ அங்க கோர்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு பேர் தான் வந்து தட் இஸ் நீங்க அங்க வந்து அந்த உங்க சைடு வாதத்தை நீங்க சொல்ல ஆரம்பிக்கிற அந்த டைம் தான் வந்து அதுக்கு பேர் தான் வந்து ப்ளீடிங்ஸ். ஸோ பிளெயிண்ட்ல இருந்து தான் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஃபைல் பண்ற பிளெயிண்ட்டுக்கு நான் வந்து அடுத்தது கவுண்டர் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது எல்லாமே ப்ளீடிங்ஸ்ல இருந்து வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இது கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து கம்ப்ளைண்ட்ன்றது வந்துட்டு உங்களுக்கு அந்த கேஸ் ஃபைல் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இல்லைங்களா? அங்க வந்து அதை வந்து நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு கம்ப்ளைண்ட் காப்பி இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவாங்களே தவிர முதல்ல போறதுக்கு அந்த இதுக்கு பேர் வந்துட்டு உங்களுக்கு இதுவே போலீஸ் ஸ்டேஷனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுல. நெக்ஸ்ட் the pecuniary jurisdiction.
இது இங்க அப்படி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் ரூல்ஸ்ல வந்துட்டு 1 crore மேலேயே அவங்களுக்கு வந்து அந்த பெக்யூனியரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்துருது. இது ஒரு ஒரு கோர்ட்டுக்கு அது அவங்களோட இதுக்கு மாத்திக்கிறாங்க. ம் Place of living. ம் ஓகே. ஒரே நிமிஷம் ஃபினிஷ்ல வந்துட்டேன். ஓகே. பிளேஸ் ஆஃப் ஸ்விங் வந்து இப்போ இப்போ நம்ம வந்து ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் என்னப்பா? ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. Section 15 lays down that every suit shall be instituted in the lowest instituted in the court of the lowest grade competent to try it. ஸோ இப்போ என்னது எது வந்து அந்த பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு எது வந்து இருக்கிறதுல வந்து பிகினிங் ஸ்டேஜ் கோர்ட்டோ அதுதான் வந்து அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு கால் வருது, ஒரு நிமிஷம்.
சாரி ஷிவனிஷ், ஒரு கால் வந்துச்சு. இப்போ திருப்பி சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்கலாம். இப்போது செக்ஷன் 16 இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செக்ஷன் 16ல் உங்களுக்கு யூஸ்வலி எப்போ வந்து உங்களுக்கு டெரிட்டரியை வச்சு நீங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் கொண்டு வருவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது மேக்ஸிமம் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிற பட்சத்தில் தான். இல்லை, மேக்ஸிமம் டைம்ஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் மேக்ஸிமம் இருக்குமே. அது மூவபிள் ஒரு இம்மூவபிள் ரெண்டுமே இருக்கலாம். இப்போ பாருங்கள், செக்ஷன் 16ல் வந்துட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து நீங்கள் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எடுக்கணும், லோக்கல் தட் இஸ் அதை வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஃபார் ரெக்கவரி ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வித் ஆர் வித்தவுட் ரெண்ட் ஆர் ப்ராஃபிட்ஸ். ஸோ ரெக்கவரி ஆஃப் ரெக்கவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து உங்களுடைய லேண்டை வந்து ஆக்கிரமிச்சிட்டேன். இப்போ உங்களோட ஊர், இப்போ உங்கள் ஊரில் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கோ அது அந்த கோர்ட்டு தான் வந்து, அந்த ஊரில் இருக்கிற கோர்ட்டு தான் வந்து கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸாக இருக்கும் எனக்கு. சரிங்களா? அது அந்த கோர்ட்டு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபார் பார்ட்டிஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இம்மூவபிள் அப்பயும் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேருமே வந்து லீகல் ஹேர்ஸாக இருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பிரித்து கொடுக்க சொல்லி கேட்குறோம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கோ அதுதான் நம்மளோட லொக்கேஷனாக இருக்கும், சாரி ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்கும். ஆல்சோ அகெயின் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்துட்டு 1 கோடிக்கு மேலே போகுதுன்னா அது ஹைகோர்ட்டுக்கு தான் போகும். சரிங்களா? Next, the foreclosure of sale or redemption in case of mortgage upon immovable property. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மார்ட்கேஜ், நான் இப்போ அது வந்து அதில் நான் அந்த ப்ராப்பர்ட்டியில் நான் ஏதாவது சார்ஜ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு காசு வாங்கியிருக்கிறேன், அதை வந்து மார்ட்கேஜ் பண்ணியிருக்கேன் பேங்க்குக்கு. அப்படி வாங்கியிருக்கேன்னா இப்போது அந்த கேஸ் வந்து எங்கே போகும்? லைக் அதை வந்து நான் இப்போது சேல், லைக் அதை வந்து இப்போ சேலுக்கு பண்ணிட்டாங்க, எடுக்கிறாங்க. இப்போ அதை நாங்கள் அடைக்கணும். அதை வந்து எங்கே கொண்டு போவோம்னா அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கிற இடத்துக்கு தான் போகும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் எனி அதர் ரைட் டு இன்ட்ரெஸ்ட் இன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுவும் அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதுன்றதுனால அங்கே தான் போகுது. ஃபார் காம்பன்சேஷன் ஆஃப் ராங் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ வாட் எவர், இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது டேமேஜ் யாராவது கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ நான் அதுக்கு அந்த காம்பன்சேஷன் கேட்டு போகிறதும் அந்த ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட் ஆகிருக்கிற அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு தான் நான் போவேன். அடுத்து வந்து ஃபார் ரெக்கவரி ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலி டிஸ்டைன்ட் ஆர் அட்டாச்மெண்ட். ஸோ இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்து எங்கே கொண்டு போவேன்னா, ஒன்று அந்த டிஃபெண்டன்ட் இருக்கிற இடத்துக்கு, ஆர் அந்த மூவபிள்ன்றதுனால இப்போ அதுக்கு வந்து ப்ராப்பராக தட் இஸ் பெர்மனன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது இல்லைங்களா? ஸோ அப்போது அங்கே நான் வந்து அந்த டிஃபெண்டன்ட் எங்கே இருப்பானோ அந்த இடத்துக்கு நான் போவேன். ஸோ இதெல்லாம் வந்து இடத்த பொறுத்து டிசைட் ஆகிற இது. சரிங்களா? புரிஞ்சுதா ஷினிஷ்? இந்த ஹெட்டிங் பாருங்க, subject to the pecuniary or other limitations prescribed by and any law, the following suits relating to property shall be instituted in the court within the local limits of whose jurisdiction the property is situated. இது எல்லாமே வந்து with respect to property தான். அங்கே நீங்கள் எங்கே வந்து டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி எடுக்கிறது அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ செக்ஷன் 17 and 18 இது எனக்கு நீங்க படிக்கிறீங்களா? படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
பண்ணும்போது ம் ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக ஃபைல் பண்றாங்க, பேஸ் பண்ணி ஃபைல் பண்றாங்க. ம் ஆனா அது வந்து அந்த ஏரியா டூரிசம் வந்து ம் செங்கல்பட்டுல அந்த கேஸ் போடு ப்ராப்பர்ட்டி ம் கேஸ் போடு ம் அது வந்து மாத்தி சென்னையில இப்போ ப்ராப்பர்ட்டி செங்கல்பட்டுல இருக்கு, நீங்களும் செங்கல்பட்டுல தான் இருக்கீங்க. ஆனா வந்து இப்போ சென்னை டூரிசம் லிமிட்ல வந்துருச்சுன்னா ம் என்ன சொல்றாங்கன்னாக்கா அது வந்து மாத்திட்டு அந்த சூட் வந்து சென்னை கோர்ட்ல இருந்து செங்கல்பட்டு டூரிசம் மாத்திக்கலாம். அதுதான் ம் ம் இப்போ ஒரு ஒரு கரெக்ட். ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல அதோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ சென்னையில செங்கல்பட்டு அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க சென்னை அண்ட் செங்கல்பட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த தாம்பரம் ஏரியா இருக்கு பாத்தீங்களா? அங்க இருந்து உங்களுக்கு சென்னை ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பல்லாவரம், குரோம்பேட் அந்த ஏரியால இருந்து உங்களுக்கு சென்னை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த செங்கல்பட் அண்ட் சென்னை இதுக்கு நடுவுல ஒரு ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட பாதி ப்ராப்பர்ட்டி வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட், பாதி ப்ராப்பர்ட்டி வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். இப்போ என்ன நடக்கும்னா இந்த ரெண்டு கோர்ட்டுக்குமே வந்துட்டு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல நான் எதுக்கு வேணாலும் நம்ம போய்க்கலாம். சரிங்களா? சப்போஸ் இப்போ இதுல வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு இதுவும் இருக்கு. நான் இப்போ இந்த என் ப்ராப்பர்ட்டி இங்க இருக்கு. நான் வந்து நான் வந்து இப்போ செங்கல்பட்டு ஜூரிஸ்டிக்ஷன்ல நான் கேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து வேற எங்கேயா நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க. சரிங்களா? இப்போ இது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல அப்படின்னா, இப்ப செங்கல்பட்டு கோர்ட்ல நடக்குது. உங்களுக்கு நீங்க வரது இங்க ரொம்ப தூரம், வர முடியாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஹை கோர்ட்ல போயிட்டு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் ஒண்ணு போடணும். நீங்க அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல அளவாகணும். இப்போ நீங்க ஒரு உங்களுக்கான உங்க சைட்ல இருந்து ரீசன்ஸ் நீங்க சொல்லணும். எதனால நீங்க வந்து மாத்தணும், வேற ஒரு கம்பீட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு நீங்க அதை மாத்தணும் அப்படின்றத நீங்க கேட்கணும், சொல்லணும். இப்போ ஒருவேளை உங்களோட மெடிக்கல் கண்டிஷன் வந்து இப்போ இந்த மாதிரி எங்களால் அடிக்கடி இப்போ வந்து போக முடியாது, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆர் வாட் எவர் ரீசன்ஸ் நீங்கள் உங்கள் எதுவோ அதை நீங்கள் சொல்லி கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கோர்ட் வந்து நீங்கள் கேட்குற ஜூரிஸ்டிக்ஷன் அனதர் கம்பீட்டன்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அந்த கேஸை மாற்றி விடுவாங்க அங்கே. சரிங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓவர்லேப்பா ஆகியிருந்ததுன்னா அது நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சர்டைனா இருக்கு அப்படின்னா, சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இது படிங்க நீங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்சர்டைன் அப்படின்றப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியல அது எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்குன்னு சொல்லி. மேபி அதோடைய ரெக்கார்ட்ஸ் வந்து அன்கிளியரா இருக்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி டைம்ல வந்து ஏன் அது அன்சர்டைனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு டவுட்ஃபுல்லா வர எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வேணாலும் நீங்க அதை போட்டுட்டு நீங்க ப்ராப்பரா இது வந்து அன்சர்டைனா இருக்கு, ஸோ நான் இங்க இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நீங்க அங்க சொல்லிக்கலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இது படிக்கிறீங்களா? இது படிச்சுட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க.
சொல்ல வராங்க உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லைன்னா நான் பண்றேன். ட்ரை பண்றீங்களா? பண்றீங்களா? ம். மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரை பண்றாங்க. அதுல வந்து லிமிட் ஜூரிடிக்ஷன் வந்து ஒண்ணு கேஸ் ஃபைல் பண்ணவங்க இருக்கலாம், இல்லைன்னா பண்ற டிபெண்டா இருக்கலாம், ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க ஜூரிடிக்ஷன் லிமிட்ல வரலாம். ஓகே, நான் சொல்றேன். இப்போ டிஃபெண்டன்ஸ் இப்போ இது வந்து மூவபிள் அப்படின்றப்போ இம்மூவபிள் அப்படின்றப்போ நமக்கு டெஃபினட்டா தெரிஞ்சது இந்த இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கிற இடத்துல இருந்து தான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து மாற போறது கிடையாது. சரிங்களா? இப்போ இம்மூவபிளா இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு இப்போ உங்களுடைய காரை வச்சுதான் இப்போ உங்க காரை நான் சீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நானு. சரிங்களா? இப்போ அது வந்து மூவபிள் தானே. ஸோ அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன் ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க அதை எப்படி நீங்க அங்க ஜூரிஸ்டிக்ஷனை நீங்க கண்டுபிடிக்கணும், ஐ மீன் எப்படி நீங்க அசர்டைன் பண்ணணும்னா, டிஃபெண்டன்ட் இருக்கேன் பாத்தியா, நான் இருக்கேன் பாத்தீங்களா, என்னுடைய ரெசிடென்ஸ் எங்க, என்னோட ரெசிடென்ஸ் ஆர் நான் எங்க வந்து வேலை பார்க்குறேன், இதுதான் வந்து இது ரெண்டத்தை வச்சுதான் நீங்க ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்துக்கணும். ஏன் வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா, டிஃபெண்டன்ட்டுக்கு இது வந்து டிஃபெண்டன்ட் ஃபேவரிங் கிடையாது. இங்க டிஃபெண்டன்ட் இப்போ அட் தி ஈஸ் ஆஃப் டிஃபெண்டன்ட் ஏன் இது இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அக்யூசேஷன் நீங்க வைக்கிறீங்க. இப்போ வந்து அத லைக் ஸோ நீங்க தான் அந்த வந்து என் இடத்துக்கு வந்து நீங்க அதை நீங்க சொல்லணும். அதை புரியுதுங்களா? இது புரிஞ்சுதா சுனேஷ்? நான் திருப்பி சொல்லவா? ஓகே, இப்போ நம்ம இந்த 17-18 என்ன பார்த்தோம்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தோம். இம்மூவபிள்னா என்னதுப்பா? இந்த லேண்டு. சரிங்களா? அதுதான் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. லேண்ட் ஆர் பில்டிங், இதுதான். இப்போ அது வந்து உங்களுக்கு அது மாற போறது கிடையாது. அது ஸோ இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னா அது அங்கேயே தான் பெர்மனண்டா அங்கதான் இருக்க போகுது. ஸோ அது ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸ்க்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு வர எல்லா டிஸ்பியூட்ஸ்க்கும் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி எங்க சிச்சுவேட் ஆயிருக்கோ அந்த இடத்த தான் நம்ம ஜூரிஸ்டிக்ஷனா எடுத்துப்போம் நம்ம. கரெக்டுங்களா? அதுதான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த இதுல உங்களுக்கு வந்து இப்போ ஒருவேளை அது ஓவர்லேப் ஆகியிருந்தாலோ இல்லை அன்சர்டைனா இருந்ததுனாலோ என்னென்னன்றதை நம்ம 18 and 19 பார்த்தோம். இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு பார்க்கணும். ஸோ மூவபிள் ப்ராப்பர்ட்டின்றப்போ இப்போ உங்களுடைய கோல்டு ஆகட்டும் ஆர் உங்களுடைய இதுவாகட்டும், காரு இல்லைன்னா பைக்கு, வாட் எவர், இதெல்லாம் மூவபிள் அசெட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது வச்சு வர டிஸ்பியூட்ஸ்க்கு நீங்க எப்படி வந்து நீங்க ஜூரிஸ்டிக்ஷன் அசர்டைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒருவேளை இப்போ உங்களோட காரை ஒருத்தவங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து கிரிமினல் நேச்சர். அது சரிங்களா? அது வந்து நீங்க கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பீங்க. அது டோட்டலா வேற. சரிங்களா? இப்போ சிவில் டிஸ்பியூட்ஸா இருக்கு அப்படின்னா, இப்போ உங்க ஒரு காரை ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்களா இல்ல வந்து திருடிட்டு போயிட்டாங்களா, இதெல்லாம் நீங்க டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். இப்போ சிவிலுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு பதிலா வந்து நான் வந்து உங்களுடைய காரை வந்து நீங்க இல்லாத நேரத்துல நான் வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டேன். நான் உங்க காரையோ பைக்கையோ வாட் எவர் உங்களுடைய அசையும் சொத்து எதையாவது நான் எடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கு பதிலா நான் சீஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போ இந்த நேரத்துல இது வந்து சிவில் நேச்சர். ஸோ நீங்க வந்து என் மேல சிவில் டிஸ்பியூட்ஸை நீங்க கொடுக்குறீங்க. அப்போ வந்து மூவபிள் அசெட்ஸ் வச்சு வரும்போது நீங்க என்னோட டிஃபெண்டன்ட், நான் வந்து டிஃபெண்டன்ட், இப்போ என்னோட லொக்கேஷன் எதுவோ அங்கதான் நீங்க வந்து கொண்டு வரணும். என் ரெசிடென்ஸ் இருக்கிற இடம் இல்லைன்னா நான் எங்க வந்து வேலை பார்க்குறேனோ அந்த இடம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ அதர் சூட்ஸ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூவபிள் இம்மூவபிள்ன்றதெல்லாம் தாண்டி யூஸ்வலி நீங்க எப்படி டிட்டர்மைன் பண்ணுவீங்கன்னா,
டிஃபெண்டன்ட்டோட இடத்த பொறுத்து தான் நீங்கள் யூஸ்வலாக ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது வரும். ஏன் வந்து டிஃபெண்டன்ட் நீங்கள் தான் தப்பு பண்ணவனுக்கு எதுக்கு ஃபேவரிங்காக போகணும் அப்படின்னு நீங்கள் மேபி கேட்கலாம். பட் நீங்கள் இங்கே வைக்கிறது வந்து அக்யூசேஷன் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டிஃபெண்டன்ட் இருக்கிற இடத்துக்கு அட் த ஈஸ் ஆஃப் டிஃபெண்டன்ட் தான் நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கேஸ்லேயே வந்து உங்களுக்கு 4-5 டிஃபெண்டன்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க பார்ட்டிஸ், டிஃபெண்டன்ஸு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதில் இந்த இத்தனை டிஃபெண்டன்ட்டில் ஒரு டிஃபெண்டன்ட்டோடைய இடத்துல வச்சுக்கலாம், ப்ரொவைடட் தட் மற்ற டிஃபெண்டன்ஸ் வந்து அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல அப்படின்னா, சரிங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கவுண்டர் கிளைம் அண்ட் ஈக்விட்டபிள் செட் ஆஃப். ஸோ இங்கே பார்ப்போம். செட் ஆஃப் அப்படின்றது பேசிக்காக உங்களோட லிட்டில் மீனிங்கில் செட் ஆஃப்னா என்னவா இருக்கும் ஷினிஷ்? அதாவது இந்த கழிச்சு கட்டுறதுன்னு வாங்கல்ல, அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மணி ரெக்கவரி கேஸ் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. இப்போ நீங்கள் என் மேலே, இப்போ நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன், நான் திருப்பி கொடுக்கல, ஸோ நீங்கள் என் மேலே கேஸ் போடுறீங்க. இப்போது நான் வந்து உங்ககிட்ட இருந்து 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் என் மேலே கேஸ் போடுறீங்க, நான் திருப்பி கொடுக்காததுனால. இப்போது நீங்கள் கேஸ் போட்டதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நான் வந்து உங்ககிட்ட இந்த கடனுக்குன்னு விட்டுருங்க, பட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் வந்து ஏதாவது என்னுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் யூசேஜுக்கு, அந்த மாதிரி ஏதாவது நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆர் கடனாகவும் உங்களுக்கு நான் என் சைட்லேருந்து நான் உங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்துருக்குறேன், அதை நான் திருப்பி கேட்டிருக்கேன், நீங்கள் என்கிட்ட என்ன ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்குது ஒரு வேலை அப்படின்னா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்ககிட்ட இருந்து 5 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கேன்னா, பட் அதுக்கும் முன்னாடியே வந்து நான் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு 2 லட்ச ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அதுவும் நான் திருப்பி தர வேண்டிய கடன் தான் அது, சரிங்களா? இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அந்த 5 லட்ச ரூபாய் நான் தரணும், ஆமாம், ஓகே. பட் நான் அதுக்கு முன்னாடியே நான் 2 லட்ச ரூபாய் நான் அவருக்கு கடனாக கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த கடனுக்கான இதை வந்து நீங்கள் இதில் செட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்குறேன், சரிங்களா? அதுக்கு பேர் தான் செட் ஆஃப். புரியுதா சுனீஷ்? இப்போ நான் சொன்ன டேட்லேருந்து வந்து வர வேண்டிய கடன் அது ஏன் வந்து அது இன்னும் திருப்பி கொடுக்கல, ஆல்சோ அதை நீங்கள் அட்மிட் பண்ணணும், நீங்கள் அந்த கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து கரெக்டாக அப்படி இருக்குன்னா, அண்ட் அந்த டேட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதோ அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் வந்து இந்த நான் எவ்வளோ அது எல்லாத்தையும் கழிச்சிட்டு நான் உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அப்போ நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதுதான் இதில் சொல்ல வராங்க. செட் ஆஃப் அப்படின்றது வந்துட்டு ஆர்டர் 8 ரூல் 6ல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இஃப் டிஃபெண்டன்ட்டுக்குமே வந்து கிளைம் இருக்குது அப்படின்னா, பிளெயின்டிஃப் மேலே கிளைம் இருக்குது அப்படின்னா, அப்போது அது வந்து இந்த ப்ரெசன்ட் கிளைம்லேருந்து அதை மைனஸ் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த எஃபெக்ட் ஆஃப் செட் ஆஃப் பார்ப்போம். Under clause 2, the written statement shall have the same effect as a plaint in a cross suit, so as to enable the court to pronounce a final judgment in respect of the original claim and a set off, but this shall not affect the lien upon the amount decreed or any pleader in respect of the cost payable to him under the decree. அதாவது இப்போ நான் செட் ஆஃப் பண்ணுறத வந்து இப்போ கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் வந்து பிளெயின் நீங்கள் கொடுக்குறீங்களா, இப்போது நான் வந்து என்னுடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு ஆர்டர் 8 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் 8 வந்து ஃபுல்லாகவே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி தான் வரும். ஆர்டர் 7ன்றது வந்துட்டு பிளெயின்ட்டு, நீங்கள் அந்த இதை கேஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் வந்து லைக் அந்த பிளெயின்ட்ன்றது வந்து ஃபுல்லாகவே ஆர்டர் 7ல் தான் சொல்லியிருப்பாங்க. ஆர்டர் 8ல் வந்துட்டு
ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்னோட கிளைம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நான் வந்து அதில் நான் ஆமாங்கய்யா நான் இதை கொடுக்க வேண்டியது தான், ஸோ நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். தென் நான் என்னுடைய கிளைம் என்னவோ அதை சொல்கிறேன். தென் என்னுடைய விஷ், தட் இஸ் என்னோட இன்ட்ரெஸ்ட்டை நான் இதுக்கு வந்து நான் இதை செட் ஆஃப் பண்ணிக்கிறேன், அவரும் எனக்கு இவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது இருக்குது, ஸோ நான் இதை வந்து அதில் செட் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் நான். சரிங்களா? இப்போ இந்த செட் ஆஃப் நடக்கிறதுனால உங்களுடைய கிளைம்ன்றது வந்து அங்கே மிஸ் ஆகிடாது. லைக் வாட் எவர் அந்த ப்ரெசன்ட் டிக்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளெயிண்ட்டு இந்த செட் ஆஃபுக்கு எல்லாத்துக்குமே பார்த்து ஒரிஜினல் கிளைம் என்ன, அதில் எவ்வளோ செட் ஆஃப் ஆகுது எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் வந்து அவங்க அதில் ஒரு டிக்ரி கொடுப்பாங்க. அண்ட் இதில் வந்து இப்போ அந்த ப்ரெசன்ட் டிக்ரியில் வந்துட்டு உங்களுக்கு வெஸ்ட் ஆகி இருக்கிற ரைட்ஸ்லேருந்து எந்த பாதிப்பும் இருக்காது. நான் வந்து உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா நான் கொடுத்து தான் ஆகணும் அதுலேருந்து. சரிங்களா? நெக்ஸ்ட் கவுண்டர் கிளைம். இது படிக்கிறீங்களா சிவனேஷ்? இருக்கீங்களா சிவனேஷ்?